ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஏலியன் ரூபிகான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு சைஃபை ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு விண்கலம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டனை நோக்கி வருது. அது வாஷிங்டனையே அழிக்கிறதுக்காகவும் உலகத்தையே அழிக்கிறதுக்காகவும் பல ஏலியன்ஸோட வந்து இறங்கு. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு சயின்டிஸ்டும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் களத்தில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து படம். சோ அந்த மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பார்க்கவே முடியும். அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஎஃப்எக்ஸ் சிஜி காட்சிகள்லாம் ஓரளவு நீட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி படத்துல ஒரு ஆக்ஷன் பொசிஷன் ஒரு சிலது ஓகேவா இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. ஏன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கூட பாசிட்டிவா கிடையாது. ஏன்னா இது ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால. சரி, ஸ்டோரி பிளாட் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்டோரி பிளாட். அதையும் ஸ்கிரீன் பிளேஸும் பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாவே ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான். படத்துல இவங்க நடிச்சிருக்க சூப்பராக நடிச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. ஒரு ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் பாசிட்டிவ் சொல்லிக்கிறாலும் எந்த விஷயமே கிடையாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் எடுக்கினா 10க்கு 2 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.